இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா வருகை தந்தார். தொடர்ந்து ஆண்டாள் ரங்கமன்னாரை தரிசனம் செய்ய ஜி.ஆர். சுவாமியுடன் இளையராஜா அர்த்த மண்டபம் சென்றார். தொடர்ந்து ஆண்டாள் ரங்கமன்னாரை தரிசனம் செய்ய ஜி.ஆர். சுவாமியுடன் இளையராஜா அர்த்த மண்டபம் சென்றார். அப்போது அருகே இருந்த ஜி.ஆர். மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை அர்த்த மண்டபத்திற்கு வெளியே நிற்குமாறு கூறினர். அதை ஏற்று இளையராஜா அர்த்த மண்டபம் முன் நின்று தரிசனம் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல முயன்ற இளையராஜாவை வெளியே அனுப்பியதாக சர்ச்சை எழுந்தது. இது பற்றி இந்து சமய அறநிலைய இணை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மற்றும் உற்சவர் எழுந்தருளியுள்ளனர். கோயில் மரபு பழக்க வழக்கப்படி அர்த்த மண்டபம் வரை இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை. அர்த்த மண்டபம் வரை அர்ச்சகர், பரிசாரகர், மடாதிபதிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். ஆண்டாள் கோயிலுக்கு இளையராஜா நேற்று சாமி தரிசனம் செய்ய வந்தார். ராமானுஜ ஜி.ஆருடன் அர்த்த மண்டப வாசல்படி ஏறிய போது அர்த்த மண்டபம் முன் நின்று தரிசனம் செய்யலாம் என கூறினார். ஜி.ஆர். கூறியதை ஏற்றுக்கொண்ட இளையராஜா அர்த்த மண்டபத்தின் முன் நின்று தரிசனம் செய்தார். ராமானுஜ ஜி.ஆர். மட்டும் அர்த்த மண்டபத்தின் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்தார் என இணை ஆணையர் தெரிவித்தார்.